உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போதே இப்போ ஊரில் இருக்க எல்லாரும் நடேசனை நிற்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா உன் வீடு வந்துட்டு எப்போவுமே பொண்ணுங்க தங்காத ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு சாபமாக தான் இருந்துச்சுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாலும் சரி, எப்படியோ சோழ மொண்டாட்டி அந்த வீட்டில் வந்து இருக்குது, அப்படிலாம் ஒரு சாபம்லாம் கிடையாது, சும்மா அரச புரசலாக பேசுனது போல் நாங்கள் கூட நினச்சோம். ஆனால் உன் வீட்டில் சாபம் இருக்குது உண்மைதான் போல இருக்கே. இப்போ சோழ மொண்டாட்டியும் வீட்டை விட்டு போயிடுச்சாமே, உங்கள் வீட்டிலலாம் எங்கே இருந்து பொண்ணுங்க தங்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நடேசனுக்கு சொல்லவா வேணும். அவர் திரும்ப ஒரு சைடு பிடிச்சி அவங்க வந்தவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டுறாரு. ஸோ இந்த பிரச்சனை தெரிஞ்சு மனோகர் வந்துட்டு நிலாவை எப்படியாவது இதுதான் சாக்கு, என்ன ரீசன்னே தெரியாமல் தானே அவளை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக முடியாமல் இருந்தோம், இப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு, இதை நம்ம கரெக்டாக பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த பண்ணும்போது நிலா சூப்பரான பதிலை கொடுத்து என்னால் வர முடியாது, உங்களை விட சோழன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ சேரனும் வழக்கம் போல் நிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர் அவர் கையாலே அவர் செஞ்ச ஒரு பலகாரம், இன்னும் வீட்டில் நிலாவுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த தோட்டத்தில் பறித்த மாங்காய், தேங்காய், இன்னும் நிறையா ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்றாரு. நிலாவுக்கு பிடிச்சதாவே எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வர்றாரு. ஸோ அப்போ வீட்டுக்கு வந்த உடனே நல்லபடியாக தான் பேசுகிறாங்க, வாங்க உட்காருங்க அப்படிலாம் பேசிட்டு, என்னப்பா இது நிலாவுக்கு நாங்கள் சமைக்கவே வேணாம் போல இருக்கே, வந்த அன்னைக்கே வந்துட்டு சோழன் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாரு, மறுநாள் நீங்கள் சிக்கன் செஞ்சீங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்க, இதோ இப்போவுமே அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் எதுவுமே செய்ய வேணாம் போல இருக்கே அப்படின்னோடனே சேரனோட முகமே மாறி போகுது. ஐயோ தப்பாலாம் சொல்லலை, என் பொண்ணு மேலே நீங்கள் எல்லாரும் இவ்வளோ பாசம் வச்சுருக்கதை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்றாரு. அப்படி இல்லை சார், நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம், அப்போது வீட்டில் உட்காந்து நாங்கள் மட்டும் உட்காந்து சாப்பிடும்போது நிலாவும் அங்கே இல்லையே, இது எல்லாமே நிலாவுக்கு பிடிச்சதாச்சேன்னு சொல்லிட்டு மனசுலேயே வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு எட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல சார், அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு, சரிப்பா இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நிலா பார்த்துட்டு, என்னண்ணா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, நான் பஸ் பிடிச்சி போயிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு நடந்து போயிடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இருங்கண்ணா அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போக வேணாம் அப்படின்ட்டு, அப்பா போய் அவரை காரில் விட்டு வந்துருங்கப்பா அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போன அந்த கேப்பில் தான் அங்கேயே நிற்க வச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதை நம்பி தான் சேரன் வந்து எல்லாத்தையுமே உளர்றாரு. ஸோ இது எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுட்டு, அப்படின்னா நிலா வந்து சோழனை விரும்பவே இல்லை, இவன் தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் வச்சு நம்ம மெயின் ரீசனாக்கி நம்ம திருவண்ணாமலைக்கே கூட்டிகிட்டு போயிடணும், 6 மாத டைம் எல்லாம் கொடுக்கவே கூடாது, நம்ம பொண்ணை இதோட நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் நிலா வந்து லேட் நைட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க தூங்க போயிடுறாங்க. வந்த உடனே தேனுக்கிட்ட நிலா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் அப்போவே தூங்க போயிட்டாலேங்க அப்படின்றாங்க. ஏங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, அந்த தம்பியை விட்டு வந்துட்டிங்களா, வீடு வரைக்கும் போனீங்களா அப்படின்றாங்க. இல்லை அந்த தம்பி முன்னாடியே கொஞ்சம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்லை தேனா, நான் கொஞ்சம் முன்னாடி தானே சாப்பிட்டோம், இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை நம்ம கேட்க நிலா நம்மக்கிட்ட பதிலே சொல்லலை, அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, எப்படிங்க அப்படின்றாங்க. இதோ இப்போ வந்துட்டு போனால சோழனோட அண்ணன், அவங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, அப்படியா என்னதாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை, எதனால் இப்போ டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னோடனே எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே தேனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரிங்க, நாளைக்கு நம்ம எப்படியாவது அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், இதுக்கு மேலெலாம் நம்ம பொண்ணை இங்கே அவங்ககிட்ட வந்துட்டு பார்க்க கூட விடக்கூடாதுங்க, எவ்வளோ ஒரு ஃப்ராடாக இருக்கான், அவன் மூஞ்சே பார்த்தாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. சரி விடு, காலையில் நம்ம நிலா கிட்ட பொறுமையாக பேசிட்டு நம்ம நாளைக்கு வேலையாக இங்கேருந்து கிளம்பிடணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி முடிவெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இங்கே நாள் வந்துட்டு நடேசன் வந்துட்டு இந்த மாதிரி தெருவில் எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசி சண்டை போட்டுட்டு வந்துடுறாரு. சோழனுமே அங்கேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டைமில் நிலா வந்து அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருந்ததுனால ஃபோனை வந்து எடுக்கல, ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தேனும் கேட்குறாங்க, என்னடி இது வீட்டில் கொத்தனாருங்க கட்டுற மேஸ்திரிங்கெலாம் கட்டுற மாதிரியான இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, ஆர்கிடெக்ட்னா என்ன தெரியுமா, நான் பண்ணி கொடுக்குற டிசைனை வச்சு தான் இன்ஜினியரே போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்கம்மா, அதை தான் அவங்க பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது தெரியுமா மார்க்கெட்டில் அப்படிங்கிறாங்க. இதை பண்ணுறதுக்காக தான் நீ சென்னைக்கு வரணும்னு சொன்னியாடி அப்படின்றாங்க. ஆமாம், நான் சொல்கிறத நீங்கள் எங்கே காது கொடுத்து கேட்டீங்க, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே வேகமாக நின்னீங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்கல அப்படின்றாங்க. இதை பண்ணணுன்னா நம்ம திருவண்ணாமலைக்கே போய் பண்ணலாமேடி, வா நம்ம அங்கேயே
போகலாம் அப்படின்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, திருவண்ணாமலைக்கு என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால தானே சென்னையில் இருக்கலாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் எதுக்கு திருவண்ணாமலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. ஸோ சோழன் வந்தது தொடர்ந்து நிலாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கல அப்படிங்கும்போது அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. எதனால நிலா ஃபோன் எடுக்கலன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஊரு சனெல்லாம் ஒன்று பேசுது அப்படிங்கிற மாதிரி நடேசனுக்கு மனசே ஆக மாட்டேங்குது. நம்ம போயிட்டு வரட்டு நிலாவை பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக நிலாவை பார்க்க வராரு. இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேனும் மனோகரும் ரொம்ப ஒரு கோவத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க. நிலா கிட்ட சொல்லி நம்ம கிளப்பி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இவர் வந்துடுறாரு. நடேசனை பார்த்த உடனே இந்த ஆள் ஒரு ஆள் மட்டும்தான் வராமல் இருந்தார், இந்த ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, நிலா முன்னாடி எதுவும் காட்டிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்த உடனே நிலா பார்த்துட்டு அங்கிள் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாடி நல்லா இருக்கியா அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன் அங்கிள், வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஓ இதுதான் வீடா அப்படின்ட்டு பார்த்துட்டே உட்கார்றாரு. நல்லா உட்காந்துக்கோங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா என்னதான் சொல்லு, இந்த வீடுலாம் எனக்கு என்னமோ பெருசாக இதாகலாமா, நம்ம வீடு தான் இல்லை, இங்கே பாருங்க ஒரு காற்று கூட வர மாட்டேங்குது, ஃபேனை போட்டால் தான் காற்று வருது, ஆனால் நம்ம வீட்டில் பாரு கைத்து கட்டில் போட்டுட்டு அப்படி படுத்தோன்னா இயற்கை காற்றுல அப்படி ஒரு தூக்கம்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நிலா பார்த்துட்டு நடேசன் கிட்ட என்ன அங்கிள் நான் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீடாக இருக்கா இல்லை வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதை ஏமா கேட்குற, வீடாக இருக்கோ இல்லையோ 4 பேர் பார்க்குறவெல்லாம் 4 விதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாமா, அதுதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. 4 விதமாக கேட்குறாங்களா, என்ன அங்கிள் யார் பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. வேற யாரு, அதான் அங்கங்கே தெருவு வெட்டிப்பாய 4 பேர் உட்காந்துருப்பானே அவனுங்க தான் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறானுங்கம்மா. கேட்டால் அந்த வீடு பொண்ணுங்களே தங்காத வீடாம், அதனால தான் நீயும் இந்த வீட்டில் இல்லாமல் போயிட்டியான், அதை சொல்லி என்கிட்டே பேசுகிறானுங்க. அவன் வீட்டில் நடக்கிறத அவன் பார்க்க மாட்டேங்கிறான், என் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத மட்டும்தான் உட்காந்து அவனுங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது முகம். அதையும் நடேசன் பார்த்துட்டு ஐயா அம்மா நீ அதெல்லாம் நினச்சி ஒன்று இது பண்ணாதம்மா, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் இதை யோசிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. என்னம்மா பரவாயில்ல விடு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை அங்கிள், நான் சேரண்ணங்கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. அது விடமா பரவாயில்ல, நேற்று சோழன் தான் வந்து அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பண்ணான், அவன் முன்னாடியும் கூட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க, அவனும் பாவம் மனசு ஒரு மாதிரி ஆயிட்டாமா அப்படிங்கிறாங்க. சோழன்கிட்டையும் கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வந்து அவன் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த டைமில் வந்துட்டு இவனுங்களும் அதே மாதிரி சொன்ன உடனே இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டானா அது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் தேவையில்லாமல் அதை பற்றி இது பண்ணாதீங்கிற மாதிரி அவன் அந்த நேரத்தில் சொல்லிட்டு வந்துட்டான் தான். நானும் வேறு சும்மா இருக்க மாட்டாமா, அவள் வந்துருவான்னு அவங்க முன்னாடி சொன்னான், அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு வாரத்தில் வந்துருவாங்கங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் நான் வேறு சும்மா இருக்காமல் இல்லை நிலா எங்கேருந்து வரப்போகுது இனிமேல் வராதுன்னெலாம் வேறு சொல்லிட்டேம்மா, அவன் ஒரு மாதிரி பாவமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்க, பாவம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்துட்டு நடேசனும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடுறாரு. நிலாவுக்கு இதே ஒரு யோசனையாகவே இருக்குது, நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதோ, சரி நம்ம அப்பப்போ அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள்னு மாறி கூட இருந்துக்கலாம், அப்போ பார்க்குறவங்க தப்பாக பேச மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அப்பா நான் அங்கே வீட்டில் போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரவா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நிலா உங்ககிட்ட பேசணுன்னு தான் நானும் அப்பாவும் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னடி திரும்ப அந்த வீட்டுக்கே போகணுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பேசணுமா, என்ன பேசணும், இங்கே தானே நான் இருக்கேன், அதுக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடி அந்த ஆள் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அந்த ஆள் முன்னாடி இதெல்லாம் வச்சு பேச முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்படி என்னம்மா விஷயம், என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி நிலா, இதுக்கு மேலே அந்த வீட்டு சைடே நீ போகக்கூடாது, அங்கேருந்து யாரும் இங்கே வரவும் கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால ஒத்திட்டு தானே நான் இங்கே வந்தேன், இப்போ திடீர்னு நான் அங்கே போகக்கூடாது அவங்க இங்கே வரக்கூடாதுன்னா என்ன அப்படிங்கிறாங்க. என்னடி எங்களையே கேள்வி கேட்டுட்ருக்க, இத்தனை நாளாக உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம்ல எதனால டைவர்ஸ் பண்ணேன்னு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிடுற, இப்போ எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்றாங்க. எல்லா விஷயமும் தெரியுமா, என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் உன்னை ஃப்ராட் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கான், உனக்கு அந்த சோழனை சுத்தமாக பிடிக்கல, நாங்கள் கூட நீ பிடிச்சி போய் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினச்சி உன்னை தப்பாக நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் எல்லா தப்பையும் அவன் தான் பண்ணியிருக்கான்ல, அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஃப்ராடு 1 நம்பர் ஃப்ராடுன்னு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா அவர் பண்ணது என்னவோ தப்பு தான், ஆனால் இப்போ எனக்கு சோழனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடி நீலா பேசிகிட்டு இருக்க, நீ ஏன் பொண்ணு தானா, நம்ம வீட்டில் இருந்த மாதிரியாடி நீ இருக்க, இப்போ என்னடானா ரோட்டு கடையில் வாங்கின பரோட்டாவை சாப்பிட்ற, அவனுங்க என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க அதெல்லாம் சாப்பிட்ற, கிருத்திகா அது இது நல்ல நாள் கூட பார்க்காம உட்காந்து கவுச்சி தின்னுட்டு இருக்க, நீ முன்னாடி மாதிரியே இல்லடி, அதுவும் இல்லாமல் போய் அந்த ஃப்ராடை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, அப்புறம் என்னடி உனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க.
இதை கேட்டது நிலா, ஏம்மா அவர் இந்த விஷயம் ஒன்று பண்ணாருங்கிறத மட்டும் பெருசாக சொல்கிறீங்களே, அவர் எனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன தேடி பெருசாக பண்ணியிருக்க போகிறான், உன் அப்பா உனக்காக பண்ணதை விட அவன் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா பண்ணாத எல்லா விஷயத்தையும் சோழன் எனக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. மனோகருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னம்மா நிலா, அப்பா முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்க, அவன் என்னடா அப்படி உனக்கு பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னை படிக்க வச்சேன் அப்படி பார்த்துக்கிட்டேன் இப்படி பார்த்துக்கிட்டேன், நீங்களே நான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆக்குனது யாரு, நீங்கள் தானே. சுத்தமாக எனக்குன்னு ஒரு அடையாளம், சரி படித்தது கூட விடுங்க, வேறு ஏதோ பண்ணிக்கலாம், ஆனால் நான் ஒருத்தி இருக்கேங்கிற அடையாளம் கூட இல்லாமல் என்னோட ஆதார் கார்டு ஓட்டர் சைடு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துனீங்கல்ல, அப்போ எனக்குன்னு என்ன அடையாளம் இருக்குது சொல்லுங்கள். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அங்கேருந்து எதுவுமே இல்லாத ஆளாக தான் நான் வெளியே வந்தேன். ஆனால் இன்னைக்கு நிலான்னு சொன்னால் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, நான் படித்த படிப்புக்கான அங்கீகாரம் எனக்கு என்கிட்ட இருக்குது, அதுக்கான வேலையும் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யார், சோழன் தான் அப்படிங்கிறாங்க. நல்லா பேசுகிறடி, நீ நல்லா பேசுகிற, இதுக்கெல்லாம் அவன் தான் உனக்கு ட்ரெயின் பண்ணானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருமா, உனக்கு சோழனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி அவன் பண்ணாததை நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் பண்ண ஒரு விஷயத்தை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது நான் இந்த இடத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்காக நான் இன்னொருத்தர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு எனக்காக ஒரே நாளில் 4 லட்சம் ரூபாய் பணத்தை பரட்டிட்டு வந்து எனக்காக கொடுத்தாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, உன் அப்பா நினச்சா உனக்காக கோடிக்கணக்கில் ஒரே நிமிஷத்தில் கொடுப்பாருடி அப்படிங்கிறாங்க. கொடுப்பாரு, எப்போ கொடுப்பாரு, அவர் பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்னா எனக்கு கொடுப்பாரு, ஆனால் எனக்குன்னு மனசு இருக்கக்கூடாது, எனக்குன்னு பிடிச்ச மாதிரி நான் எதுவும் நடந்துக்கக்கூடாது, அப்படி தானே நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா நிலா, நீ பேசுகிறது ஏதோ ஒரு இதில் பேசிகிட்டு இருக்க, ஆனால் இது உனக்கு சரியே வராதுடா, உன் அப்பா அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எந்த காரணத்துக்காகவும் என்னால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பாதிக்கிறத ஒரு நிமிஷமாக என்னால் ஒத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே சோழன் எனக்காக பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவார். ஏன் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் தான் அப்படி தான். நீங்கள் வந்த உடனே அந்த பாத்ரூமை போய் திறந்து பார்த்துட்டு இது என்ன இப்படி ஒரு பாத்ரூமை நினச்சாலே அந்த பாத்ரூம் தான் ஞாபகம் வருதுன்னு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பாத்ரூம் தான் நான் ஃபஸ்ட்டு போனோடனே அதில் யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் தயங்கினேன். ஆனால் எனக்காக ஒரு பாத்ரூம் கட்டணும்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க பெரியப்பா வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், யார் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணார். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு அந்த மொத்த குடும்பமே சேர்ந்து பண்ணுச்சு. இப்படி அவங்க பண்ணுற சின்ன விஷயத்தில் கூட எனக்காகன்னு பார்த்து பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பட்டுன்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டதும் 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. பார்த்தீங்களாங்க, இவ எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு, நம்ம மேலெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைங்க. இவ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ இவ மேலே நமக்கு அக்கறை இல்லாத மாதிரியும் இவ மேலே நம்ம அன்பே வச்சில்லாத மாதிரியும் அங்கே பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தான் அன்பு காட்டுறவங்க, அக்கறை காட்டுறவங்க, அப்படி தானடி நீ சொல்ல வர அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நான் அப்படி சொல்ல வரல, உண்மையாகவே நீங்கள் வந்து என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க, என் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீட்டில் இருந்து அந்த குடும்பத்துலேருந்து என்னை பிரிக்காதீங்க. அந்த குடும்பத்துக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அந்த குடும்பம் எனக்கு முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எனக்காக பார்த்து பண்ணியிருக்கும் போது இதுவும் இப்போ கூட நான் இங்கே வந்ததுலேருந்து எத்தனை பேர் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு தானே போகிறாங்க. எதனால் அவங்களாலையும் என்னை பார்க்காம இருக்க முடியாது, என்னாலையும் அவங்கள பார்க்காம இருக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க. என்னடி பெருசாக அப்படியே ஒரு மாதிரி லைனாக பேசிக்கிட்டே போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், சரி விடு, நீ உன் பொண்ணை ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ, அந்த வீட்டில் போய் நான் எப்படி வாழணும்னு நீ ஆசைப்படுவ அப்படிங்கிறாங்க. என்னடி போகிற வீட்டில் அங்கே எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கணும், நீ ராணி மாதிரி இருக்கணும், அப்படி தானடி நாங்கள் பெற்றவங்க ஆசைப்படுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் இப்போ நான் அந்த வீட்டில் இருக்கேன், நான் அந்த வீட்டில் ராணி மாதிரி தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் எனக்காக பார்த்து ஒன்று பண்ணுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, அந்த வீடு பெருசாக இல்லை, அவங்க வந்து பணக்காரங்களா இல்லை, அதானே உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக அவங்க இல்லை, அவ்வளோதானே தவிர அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்னை தங்கமாக பார்த்துக்கிறாங்க. நான் அந்த வீட்டில் ஒரு ராணி மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் உனக்கு என்னம்மா வேணும்? உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் என் மேலே அன்பும் அக்கறையும் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு என்னை பிரிக்காமல் கூட்டிகிட்டு போய் என்னை சோழன் வீட்டிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல எதுவுமே பேச முடியல. ஸோ மனோகர் வந்துட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கி நம்ம திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நிலா வந்து மனோகரை விட சோழன் எவ்வளோ முக்கியம், என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஏன்னா அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கேயே திரும்ப போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. இந்த மாதிரியான கதைக்கிழமை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.